சில காரியங்கள் நம் சின்ன குழந்தைகளை வைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்னால சின்ன கீழ்ப்படிதல், அற்பமான சின்ன கீழ்ப்படிதல். நான் சொல்லுவேன், சின்ன சின்ன காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும். நமக்கு பல நேரத்தில் என்ன வேணும்னாலும் செய்யும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு சில நேரத்தில் ரொம்ப மிஸ் ஆகும். அவர் சொல்லி நான் கேட்கணுமா, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா, எனக்கு என்ன தெரியாதா அப்படி என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த மனுஷன் இழந்துடும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் சில நேரத்தில் சில நபர்களை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஊழியர்களை வைத்து பேசுவார், வசனத்தை வைத்து பேசுவார். அதை அல்லல் தட்டி விடாதிருங்கள், முடியாது என்று சொல்லி விடாதிருங்கள். அதுதான் நம்முடைய பெரிய விடுதலைக்கு காரணமாக மாறும்னு சொன்னார். அதற்கு நீங்கள் அப்படியே செய்து விடுங்கள், அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து விடுங்கள். நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு மனுஷன் அநேகருடைய வாழ்க்கையில திருப்தியை கொண்டு வந்த அந்த மனுஷன், அவர் பேர் இல்ல, இந்த கற்சாடிகளை தண்ணீரால நிரப்புங்கன்னு சொன்ன உடனே சொன்னவர் யாருன்னு தெரியாது. சொன்னவருக்கு அன்னைக்கு வயது 30 வயதான ஒருத்தர் சொல்றார், தண்ணியை கொண்டு ஊத்தப்பான்னு சொல்றார். நம்ம ஊத்தவா செய்வோம்? இதுக்கு முன்னால இயேசுவினால ஒரு அற்புதமும் நடந்ததே கிடையாது. ஏற்கனவே இதுக்கு முன்னால நடந்திருந்தா நம்ம ஊத்துவோம். இப்போ நம்ம இவர் சொல்லி நான் கேட்கணுமா? இவர் யாரு? இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவர் தச்சன், ஆசாரி வேலை தான் இவருக்கு தெரியும். எனக்கு சமையல் தெரியும், இவர் என்ன எனக்கு சமையல் கற்றுக் கொடுக்கிறது? அப்படியெல்லாம் அவன் சொல்லல. சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும்.